للمتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وأصحابه وذرياته أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم، فقصص القصص لعلهم يتفكرون. صدق الله العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவனுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீங்கள், தபவு தாபீங்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கிருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளைய தினம் நமது இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினமாக இருக்குது. சரியாக 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நள்ளிரவில் நம் நாடு சுதந்திரம் பெற்றது. அன்று தொடங்கி இன்று வரை 79 வருடங்கள் முடிந்து நாளை 80வது சுதந்திர தினத்தை இந்திய மக்கள் நாம் கொண்டாட இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தருணத்தில் இந்தியாவினுடைய சுதந்திரத்தை பற்றியும் இந்திய சுதந்திரத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்கை பற்றியும் நாம் சிந்தித்து பார்ப்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்குது. பொதுவாக இந்தியாவினுடைய சுதந்திரத்தை பற்றியும் இந்திய சுதந்திரத்துக்காக வேண்டி இந்தியர்களுடைய தியாகம் என்பதாகத்தான் பேச வேண்டும். ஆனால் ஜும்மா மேடைகளில் இஸ்லாமியர்களுடைய தியாகம் என்பதாக பரவலாக பேசப்படும். காரணம் என்னன்னா, இந்திய சுதந்திரத்தில் பெரும்பங்கை ஆற்றியவர்கள் இஸ்லாமியர்கள் என்றாலும் கூட வரலாறுகளையும் சரி, பாட புத்தகத்திலையும் சரி, கல்லூரி படிப்பில் இருக்கக்கூடிய ஆய்வு புத்தகத்திலையும் சரி, பெரும்பாலும் இஸ்லாமியர்களுடைய தியாகங்கள் தான் மறைக்கப்படுகின்றன, மறுக்கப்படுகின்றன. எனவே அப்படிப்பட்ட மறைக்கப்பட்ட, மறுக்கப்பட்ட, திரிக்கப்பட்ட இஸ்லாமியர்களுடைய தியாகத்தை நாம் அதை மீட்டெடுக்க வேண்டும். நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிற மக்களுக்கு அதை நாம் பகிர வேண்டும். அந்த சிந்தனையில் தான் பொதுவாக பல இடங்களில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு என்பதாக பேசப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாறுகளை தெரிந்து வைத்திருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. வரலாறு தெரியாத சமூகம் வருங்காலம் இல்லாத சமூகம் என்பதாக சொல்லுவாங்க. வரலாறு எப்ப ஒரு சமூகத்திடத்துல மறக்கடிக்கப்படுமோ அந்த சமூகம் காலப்போக்கில் அழியக்கூடிய சமூகமாக, அடிமைப்படுத்தப்படக்கூடிய சமூகமாக மாறிவிடும். எனவே வரலாறுகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், ஃபக்ஸஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன். நீங்க வரலாறுகளை சொல்லுங்க நபிகளே. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், வரலாறுகளை நீங்க சொல்லுங்க, அவர்கள் சிந்தித்து பாடம் பெறுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். எனவே வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளிடத்துல, ஏன் பெரியவர்களிடத்துல கூட போய் இந்திய சுதந்திர போராட்டத்துல சுதந்திர போராட்ட தியாகிகள் யார் யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு 10 பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா முதல் விஷயம் 10 பேர் தெரியாது. அது முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவர்களோ அந்த 10 பேர் தெரியாது. இது வரலாறு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்துல நம்முடைய பின்னடைவை, நம்முடைய பலகீனத்தை உணர்த்துது. அப்படியே ஒருத்தவர் சொன்னாலும் கூட
அதில் ஒருத்தவர் பேர் கூட இஸ்லாமியர்கள் பேர் வராது. யாருடைய நாவல? இஸ்லாமியர்களுடைய நாவல. அந்த அளவிற்கு வரலாறுகளை தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்துல நாம பலகீனமாக இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெரும்பாலும் எல்லா சமுதாய மக்களும் சேர்ந்து தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. இருந்தாலும் பெரும்பாலும் அதிகமாக தியாகங்கள் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். குஷ்வந்த் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் தன்னுடைய பத்திரிகையில் எழுதுகிறாரு, இந்தியா சுதந்திர போராட்டத்திற்கு இஸ்லாமியர்கள் தன்னுடைய விகிதாச்சாரத்தை விட அதிகமாக தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய விகிதாச்சாரம் குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த குறைவுல நிறைவாக தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதாக அந்த பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்தியா கேட் என்பதாக சொல்லுவாங்க. அந்த இந்தியா கேட்ல சுதந்திர போராட்டத்தில் யார் யாரெல்லாம் தியாகம் செஞ்சாங்க என்பதாக அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட 90,000 பேர் எழுதப்பட்டிருக்கு என்பதாக சொல்லுவாங்க. அந்த 90,000ல் 60,000 பெயர்கள் இஸ்லாமியர்கள் பெயர்களாக இருக்கு. சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட 60,000 இஸ்லாமியர்கள் பெயர்கள் அந்த இந்தியா கேட்ல பொறிக்கப்பட்டிருக்கு. அப்பனா எந்த அளவிற்கு இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய தியாகம் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, 3/2 பங்கு அந்த கேட்ல எழுதப்பட்டிருக்கு என்றாலும் கூட பள்ளி புத்தகத்திலையும் சரி ஆய்வு நூல்களையும் சரி இஸ்லாமியர்களுடைய தியாகங்கள் ஒரு இடத்துல கூட சொல்லப்படலை. அப்படியே சொல்லப்பட்டாலும் 1 இடம் 2 இடம் பேருக்காக வேண்டி ஆறுதலுக்காக வேண்டி செய்யப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாறுகளை நாம அலசி ஆராயணும், தெரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி முயற்சி செய்யணும். அடுத்த தலைமுறைக்கு நாம அதை கடத்த வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ தலைவர்களை பற்றி படிக்கிறோம். அந்த தலைவர்கள் கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுவும் முக்கிய இடங்கள்ல அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்களாகத்தான் இருந்தாங்க. நமக்கெல்லாம் தெரியும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தலைவரை, சுதந்திர போராட்ட தியாகியை எல்லா மக்களுக்கும் தெரியும். ஏன்னா பாட புத்தகத்தில் அவங்கள பற்றி வருது. உண்மையிலுமே மிகப்பெரிய அளவுக்கு தியாகத்தை செஞ்சவங்க. அஹிம்சை போராட்டம் வேணாம், ஆயுதம் ஏந்தி போராட்டம் செய்யலாம் என்பதாக அவங்க ஒரு வழியில போராட்டம் செஞ்சாங்க. அதுக்காக வேண்டி இந்தியன் ஆர்மி என்பதாக ஒரு கட்டமைப்பு செஞ்சாங்க. ஒரு கட்டமைப்பு செய்யும் பொழுது, இந்திய இராணுவம் என்பதாக ஒரு கட்டமைக்கும் பொழுது நிதி தேவைப்பட்டுச்சு. அப்ப நிதிக்காக வேண்டி மலேசியா, சிங்கப்பூர், பர்மா போன்ற நாடுகளில் அங்கே வாழக்கூடிய இந்தியர்களிடத்தில் போய் நிதி வசூலிக்க செல்றாங்க. போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் எல்லாமே சேர்ந்து அந்த சங்கத்தின் மூலமாக எங்களுக்கு வரக்கூடிய வருவாயிலிருந்து ஒரு 10% நாங்கள் உங்களுடைய ஆர்மிக்காக வேண்டி கொடுக்குறோம், இந்திய சுதந்திரத்துக்காக வேண்டி நாங்கள் கொடுக்குறோம் என்பதாக முடிவு செஞ்சாங்க. அப்போ நேதாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஏற்பட்டுச்சு. இந்திய சுதந்திரத்துக்காக வேண்டி நானும் என்னுடைய படைகளும் உயிரை கொடுக்கறதுக்கு முன் வரோம், ஆனால் நீங்கள் தொகை சதவீதம் பார்த்து கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டார். அப்போ ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது ஒரு வயசானவர் வராரு, வந்து வெள்ளித்தட்டை முன்னாடி வைக்கிறார். வெள்ளித்தட்டை முன்னாடி வச்சுட்டு அதுக்கு மேலே தங்கத்தை கொட்டுறாரு, ஒரு கூடையில் இருக்கக்கூடிய வைரங்களை கொட்டுறாரு. அதுக்கு பிறகு அந்த தட்டுடைய ஓரத்தில் தன்னுடைய சொத்து பத்திரம் ஒரு கட்டை தூக்கி வைக்கிறார். வச்சுட்டு அந்த வெள்ளித்தட்டை தூக்கி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய கையில் கொடுத்து, இதை நீங்கள் சுதந்திர போராட்டத்துக்காக வேண்டி வச்சுக்கோங்க என்பதாக புன்னகைத்த நிலையில் அவங்க கொடுக்குறாங்க. அவரை பற்றி எழுதப்படுது, அவர் கொடுத்த சொத்து மதிப்பு 1,03,00,000. அந்த நேரத்தில் 1,03,00,000 அளவிற்கு உள்ள சொத்தை அவர் அந்த நேரத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு இந்திய சுதந்திரத்துக்காக வேண்டி கொடுத்தார்கள் என்பதாக வரலாறுகளில் நாம் பார்க்குறோம்.
இப்போ அந்த காசுடைய மதிப்பை நாம் இந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், விளங்கணும் அப்படின்னு சொன்னால் இலகுவாக சொல்லலாம். அந்த நேரத்தில் அவர் காசு கொடுத்தார்ல, அந்த நேரத்தில் 1 பவுன் தங்கத்துடைய விலை 4 அணா. அந்த நேரத்தில் 1 பவுன் தங்கத்துடைய விலை 4 அணாவாக இருந்துச்சு. அப்போ 1 ரூபாய்க்கு 4 பவுன் வாங்கிடலாம். அப்போ இவர் 1 கோடி ரூபாய் கொடுத்துருந்தார் அப்படின்னு சொன்னால் 4 கோடி பவுன் அவர் கொடுத்துருக்கார். இன்னைக்கு 1 பவுனுடைய காசு 1 லட்சம் அப்படின்னா, அப்போ 4 கோடி ரூபாவை கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னால் 4 லட்சம் கோடி அவர் ஒரு மனிதர் கொடுத்துருக்கார். அந்த ஒரு மனிதர் வல்லல் ஹபீப் என்று சொல்லக்கூடிய அவர், அந்த ஒரு மனிதர் மட்டும் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக வேண்டி, நேதாஜி அவர்களுடைய படைக்காக வேண்டி 4 லட்சம் கோடியை அந்த ஒற்றை மனிதர் கொடுத்தாரு. அவரை பற்றி சொல்லுவாங்க, ஒரே நாளில் வள்ளலாக இருந்து ஏழையாக மாறக்கூடியவர்கள் கேள்விப்பட்டிருப்போம், அது அந்த மனிதர் என்பதாக சொல்லுவாங்க. ஒரே நாள் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார். சுதந்திர போராட்டத்துக்காக வேண்டி ஒரு தேவை வந்துச்சு, தன்னுடைய சொத்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவர் ஏழையாக மாறி போனார். இதே வரலாற சஹாபாக்களுடைய சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு போருக்காக வேண்டி நிதி திரட்டுறாங்க. தங்களால் முடிஞ்சாலும் வந்து கொண்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது எல்லாருமே கொண்டு வராங்க அவங்கனால முடிஞ்சது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய சொத்துல இருந்து பாதியை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட நபி கேட்டாங்க, வீட்டில் என்ன விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்கும் பொழுது, வீட்டில் எதையுமே விட்டுட்டு வரல, எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேன். வீட்டில் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் மட்டும்தான் இருக்கிறாங்க, ஒரு துரும்பு கூட என்னுடைய வீட்டில் இல்லை, எல்லாத்தையுமே அல்லாஹுடைய பாதைக்காக வேண்டி கொண்டு வந்துட்டேன் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த நேரத்தில் சொன்னாங்கல்ல. அதே மாதிரி தான் இந்திய சுதந்திரத்துக்காக வேண்டி தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொத்துக்கள், தன்னுடைய நகைகள் என்று எல்லாத்தையுமே கொண்டு வந்து அர்ப்பணம் செய்தவர்கள் வல்லல் ஹபீப் அவர்கள். அவர்களை பற்றி பல இடங்கள்ல நேதாஜி அவர்களே புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அந்த அளவிற்கு ஒரு உன்னதமான ஒரு தியாகத்தை செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது, அந்த இஸ்லாமியரை பற்றி இன்னைக்கு நம்ம இடத்துல அதிகமான பேருக்கு தெரியாது. எல்லோருக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தெரியும், உண்மைதான், அவர்கள் மிகப்பெரிய ஒரு தியாகிதான். என்றாலும் அவர்களுக்கு உதவி செய்த இத்தகைய நல்ல மனிதர்களை எல்லாம் நாம் மறந்து இருப்பது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல இன்னொரு இடத்துல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்க நிதிக்காக வேண்டி தன்னுடைய பொருளை ஏலம் விடுவாங்க. தன்னுடைய பொருளை ஏலம் விட்டு, இதை நீங்கள் அதிகமான காசு கொடுத்து வாங்குங்க, இது நிதிக்காக வேண்டி நாங்கள் பயன்படுத்துவோம் என்பதாக சொல்லுவாங்க. அப்படி ஒரு நேரத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்களுடைய மாலை ஏலம் விடப்படுது. அந்த ஏலம் விடக்கூடிய நேரத்தில் அமீர் ஹம்சா என்று சொல்லக்கூடிய ராமநாட்டை சேர்ந்தவர், தமிழகத்தை சேர்ந்த ராம்நாடு இருக்குல்ல, ராமேஸ்வரம் பக்கத்தில், அந்த ராம்நாட்டை சேர்ந்த அமீர் ஹம்சா என்பவர் 30 லட்சத்துக்கு, அந்த நேரத்தில் 30 லட்சத்துக்கு அந்த சாதாரண மாலையை வாங்கினார்கள். அதன் மூலமாக இந்திய சுதந்திரத்திற்கு தன்னால் முடிந்த பங்களிப்பை செய்தார்கள் என்பதாக வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அளவிற்கு யார் யாரெல்லாம் வரலாறுகளில் மின்னுகிறார்களோ, யார் யாரெல்லாம் பள்ளி புத்தகத்தில் படிக்கிறோமோ, அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு பெரும்பாலும் அதிகமாக உதவி செய்யக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாகத்தான் இருந்தாங்க. அதே போல வாவு சிதம்பரனார் மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அவர்களை பற்றி தெரியும். கப்பலோட்டிய தமிழன் என்பதாக அவர்களை நாம் அழைப்போம். அவங்க கப்பல் வாங்கிறதுக்காக வேண்டி, அதாவது ஆங்கிலேயருக்கு எதிராக நாமளே கப்பல்களை செஞ்சு நாமளே அதை பயணத்தில் கொண்டு வரணும் என்பதாக அவங்க செஞ்சு சுதேசி இயக்கத்தை உண்டாக்கி அவங்க கப்பலை வாங்கலாம் என்பதற்காக வேண்டி நிதி திரட்டுறாங்க. அப்போ நிதி திரட்டும் பொழுது 5 லட்சம் தேவைப்படுது. அப்போ அந்த 5 லட்சத்தில் 2 லட்சத்தை கொடுத்தவர்கள் பக்கீர் முகமது ராவுத்தராக இருக்கிறார்.
இந்த அளவிற்கு பாதிக்கு பாதி அவங்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது இன்னைக்கு மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வரலாறுகளை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவிற்கு நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்களே, சுதந்திர போராட்டத்துக்காக வேண்டி தன்னுடைய பொருள்கள் அனைத்தையுமே கணக்கு பார்க்காமல் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே போல தேசத்தந்தை மகாத்மா காந்தி என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். அவர்களுடைய தியாகம் மிகப்பெரிய ஒரு தியாகமாக இருக்குது. அளப்பெரிய ஒரு தியாகம். தேசத்தினுடைய தந்தை என்பதாக நாம் போற்றுவோம். அவர்களை சுற்றி அவர்களுக்கு அதிகமாக உதவி செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மகாத்மா காந்தி அவங்கள அறிமுகப்படுத்தினது ஷேகுல் ஹிந்து மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷேகுல் ஹிந்து அவங்க மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு ஆலிம் என்றாலும் ஆங்கிலேயர்களுடைய அந்த ஏகாதிபத்திய கொள்கையை பிடிக்காதவங்க, காலனி ஆதிக்கத்தை பிடிக்காதவங்க, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அதிகமாக மக்களுக்கு மத்தியில் பரப்புரை செஞ்சவங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷார்கள் அந்த மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள கூட்டிட்டு போய் மால்டா சிறையில் வச்சிடறான். மால்டா சிறையில் வச்சு மிகப்பெரிய அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறான். அதை பற்றி சொல்லுவாங்க, மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆங்கிலேயர்கள் தொல்லை கொடுத்தாங்க, வேதனை செஞ்சாங்க அந்த மால்டா சிறையில். அப்போ அவர்களுக்கு எந்த அளவுக்கு வேதனை செய்யப்பட்டது என்பதை எப்போ மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய நேரத்தில். பிறகு அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டதுக்காக வேண்டி மேலாடையை திறக்கும் பொழுது இடுப்பில் இருக்கக்கூடிய சதப்பகுதியே இல்லை. இடுப்பில் இருக்கக்கூடிய சதப்பகுதியே இல்லை. அதை பற்றி அவர்களோட சிறையில் இருந்த அவர்களுடைய மாணவர் ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, ஷேகுல் ஹிந்து மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருக்கிறாங்களே, ஆங்கிலேயர்கள் மீது மிகப்பெரிய வெறுப்பை கொண்டவர்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், சிறையில் இருக்கும் பொழுது அவனுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலும் கூட அவனுடைய கை இவங்க மேலே பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கையை கழுவிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஆங்கிலேயர்கள் மீதும் இந்திய நாட்டின் மீது மிகப்பெரிய ஒரு பற்று வைத்தவர்களாக இருந்தாங்க. அவங்கள மிகப்பெரிய அளவிற்கு ஆங்கிலேயர்கள் வேதனை செஞ்சாங்க. தினம் இரும்பு கம்பியை பழுக்க காய்ச்சி அவங்களுடைய இடுப்பில் வைப்பாங்க. இரும்பு கம்பியை பழுக்க காய்ச்சி அவர்களுடைய இடுப்பில் வச்சு மிகப்பெரிய அளவிற்கு தொந்தரவு செய்கிறாங்க, வேதனை செஞ்சாங்க. அதனால தான் அவங்களுடைய இடுப்பு பகுதியே இல்லாமல் போயிடுச்சு என்பதாக அவர்களுடைய மாணவர் சொல்லுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதே சம்பவம் சஹாபாக்களுடைய காலத்திலே நடந்திருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் ஹப்பாப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவங்க வருவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய மஜ்லிஸில் உட்கார வச்சுட்டு சொல்லுவாங்க, இந்த மஜ்லிஸில் இருக்கிறதுக்கு மிக தகுதியான ஆள் நீங்கள் தான், இருந்தாலும் உங்களை விட பிலால் ரொம்ப தகுதியான ஆளுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹப்பாப் அவங்க சொல்லுவாங்க, பிலால் இருக்கிறாரே உண்மையிலுமே மிகப்பெரிய தியாகம் செஞ்சார். மிகப்பெரிய அளவுக்கு குறைஷிகள் காஃபிர்கள் எல்லாம் அவங்கள கொடுமைப்படுத்தினாங்க. என்றாலும் அவரை விடுவிக்கிறதுக்கு ஆள் இருந்துச்சு. அவர் அடிமையாக இருந்தார். அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வாங்கி விடுவிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு தொந்தரவு இல்லை. ஆனால் நானும் அடிமையாக இருந்தேன், விடுவிக்கிறதுக்கு ஆள் இல்லை, எனக்கும் எந்த அளவுக்கு தொந்தரவு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மேல் ஆடையை தூக்கி காமிச்சாங்க. இடுப்பில் இருக்கக்கூடிய சதப்பகுதியே இல்லை. குறைஷிகள் அந்த அளவுக்கு நெருப்பு மூட்டி அது மேலே இவங்களை படுக்க வச்சு நெஞ்சில் காலை வச்சு மிதிப்பாங்களாம். அதன் காரணமாக அவங்களுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய சதை பகுதியெல்லாம் போயிருக்கும் என்பதாக ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம்பவத்தை படிக்கும். அதே மாதிரி தான் இந்திய சுதந்திரத்துக்காக வேண்டி ஷேகுல் ஹிந்து மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் மிகப்பெரிய சிரமப்பட்டாங்க. ஆங்கிலேயர்கள் அந்த அளவுக்கு துன்புறுத்தினாங்க. அவங்க மால்டா சிறையிலிருந்து 3 வருஷம் 7 மாதம் இருந்தாங்க. அதுக்கு பிறகு வெளியே வராங்க, மும்பைக்கு வந்தாங்க. மும்பைக்கு வந்தோன்னே அவங்கள வரவேற்கிறதுக்காக வேண்டி காங்கிரஸ்
அமைப்பு அப்பயே உருவாக்கப்பட்டதா. அதனுடைய பெரும் தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க, உலமாக்கள் எல்லாம் வந்தாங்க, குறிப்பாக காந்திஜி அவர்களும் வந்தாங்க. அப்போ இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து மும்பையில் ஒரு ரூமில் மஷூரா பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக எப்படி நாம் போராட்டத்தை நகர்த்தலாம் என்பதாக மஷூரா பண்ணும் பொழுது அப்போ பொதுவாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அஹிம்சை முறையில் நாம் போராட்டத்தை செய்யலாம், நாடு முழுவதும் போராடலாம் என்பதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இப்போ அவங்களுக்கு மத்தியில் யாருடைய தலைமைக்கு கீழே இதை நடத்தலாம் என்பதாக ஒரு அபிப்பிராயம் வரும் பொழுது அப்போ ஷேகுல் ஹிந்த் மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட பொழுது அவங்க அந்த கூடியிருக்கக்கூடிய மக்களிடத்துல சொன்னாங்க, பகலில் என்னை சந்திக்க வந்தார்ல ஒரு தவறு, இளம் பாரிஸ்டர் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர், அந்த வழக்கறிஞர்னு சொல்லி ஒரு இளம் வாலிபரை கூட்டிட்டு வந்து என்ற காமிச்சிங்கல்ல, அந்த மனிதரையே தலைமையாக வச்சு அவருக்கு கீழே அஹிம்சை போராட்டத்தை நாடு முழுவதும் நாம் செய்யலாம் என்பதாக ஷேகுல் ஹிந்த் மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க காந்திஜி அவர்களை அஹிம்சை போராட்டத்துக்கு தலைமையாக அவங்க தான் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு மகாத்மா காந்தி அவர்களை நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம், ஆனால் கொஞ்சம் கூட அவர்களை அறிமுகப்படுத்திய ஷேகுல் ஹிந்த் மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம தெரியாமல் இருக்கும். அதே போல மகாத்மா காந்தி அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தன்னுடைய நூல்களில் ஒரு நூலில் அவங்க எழுதி வச்சிருந்தாங்க, காந்திஜி அவர்களோட ஒரு 2 பேர் இருந்தாங்க, அந்த 2 பேரை பற்றி மக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பேசுவாங்க அப்படின்னு சொன்னால், காந்திஜி அவர்களினுடைய வலது கையும் இடது கையும் இவர்கள் தான், இந்த 2 பேர் தான் என்பதாக மக்கள் பேசுகிற அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கமாகவும் மிகப்பெரிய அளவிற்கு மகாத்மா காந்தி அவர்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருந்தவர்கள் என்பதாக நேதாஜி அவர்கள் தன்னுடைய நூலில் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த 2 பேர் தான் அலி சகோதரர்கள் என்பதாக சொல்லுவாங்க. முகமது அலி, ஷவுகத் அலி, இந்த 2 பேரும் அண்ணன் தம்பி. இவங்க 2 பேரும் மகாத்மா காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒத்துழைப்பை கொடுத்தவர்கள். ஷவுகத் அலி அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கும் பொழுது காந்திஜி அவர்களோட நாடு முழுவதும் சென்று மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார். அதில் ஒரு வரலாறு வருது, காந்திஜி அவர்கள் திருச்சிக்கு வந்திருக்கிறார். திருச்சிக்கு மக்களுக்கு மத்தியில் ஆங்கிலோடைய எதிர்ப்பையும் சுதந்திரத்தினுடைய வேட்கை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி திருச்சிக்கு வராங்க. வரும் பொழுது கூட ஷவுகத் அலியை கூட்டிட்டு வராங்க. அப்போ ஷவுகத் அலி அவங்கள்ட்ட காந்திஜி அவர்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி நாம் இருந்த வட மாநிலங்களில் அங்கே உங்களுக்கு எல்லாமே தெரியும், அதனால நீங்கள் பாதுகாப்பாக இருந்தீங்க, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறவரை எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, ஆனால் இது புது இடமா இருக்குது, நீங்கள் பாதுகாப்பீங்களா? சரியா? உங்களுக்கு எதுவும் ஆயிராதுல, எனக்கு எதுவும் ஆயிராதுல என்பதாக கேட்கும் பொழுது அப்போ மௌலானா ஷவுகத் அலி அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, திருச்சியில் மௌலானா சையது முர்துசா என்பதாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற வரையும் ஆங்கிலேயர்களால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் நடைபெறாது என்பதாக சொன்னாங்க. அதே போல் திருச்சிக்கு வந்தாங்க. திருச்சிக்கு வந்து மக்களிடத்துல பரப்புரை செஞ்சாங்க. இது மாதிரி ஆங்கிலேயர்களுக்கு கீழாக நாம் இருக்கக்கூடாது என்பதாக பரப்புரை செஞ்சாங்க. செஞ்சுட்டு போகும் பொழுது சையது முர்துசா அவங்களும் வழி அனுப்புறதுக்காக வேண்டி போகிறாங்க. திருச்சி ஸ்டேஷனில் நின்று ரயிலில் ஏற்றி விடுறாங்க. ஏற்றி விடும் பொழுது காந்திஜி அவர்கள் கேட்குறாங்க, சையது முர்துசா அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, மௌலானா அவர்களே, எங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு 20,000 மக்கள் இருக்கிறாங்களே, 10,000 முஸ்லீம்களும் 10,000 முஸ்லீம் அல்லாதவர்களும் அவங்களுக்கு பின்னாடியே வந்தாங்க, சையது முர்துசா அவர்களுக்கு பின்னாடியே. அப்போ கேட்டாங்க, இவர்கள் எல்லாம் யாரு, எதுக்காக வேண்டி வந்திருக்காங்கன்னு கேட்கும் பொழுது அப்போ அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தவர் சொல்றாரு, காந்திஜி அவர்களே, உங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி எங்க மௌலானா சையது முர்துசா அவங்க வந்தாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் 20,000 பேரும் வந்திருக்கோம் என்பதாக கூட்டத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா இடத்திலையும் ஷவுகத் அலி அவர்கள் பயணம் செஞ்சாங்க. அப்படி வரும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருந்தவங்க சையது முர்துசா மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க.
இன்னைக்கும் அவங்க கட்டின அவங்க பேரில் உள்ள ஸ்கூல் தான் மரக்கடையில் சையது முர்த்துசான்னு ஒரு ஸ்கூலு. நமக்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். மரக்கடையில் சையது முர்த்துசான்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அவங்க கட்டின ஸ்கூலு தான், அவங்களுடைய பேரில் உள்ள ஸ்கூலு தான். அவங்களும் மிகப்பெரிய அளவிற்கு திருச்சியில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, காந்தி அவர்கள் எங்கெல்லாம் பரப்புரை செய்ய போனாங்களோ அங்கெல்லாம் உடன் இருந்தவர்கள் இந்த ஷவுகத் அலி அவர்கள். அதே போல் இன்னொரு அலி சகோதரர்கள், இன்னொரு அலி முகமது அலியாக இருந்தான். அவங்க காங்கிரஸ் அமைப்பினுடைய தலைவராக இருந்தான். மிகப்பெரிய அளவிற்கு போராட்டத்துக்காக வேண்டி, மிகப்பெரிய அளவிற்கு சுதந்திரத்திற்காக வேண்டி போராடியவர்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், முழுக்க எல்லா நேரத்திலையும் சுதந்திரத்தை பற்றி தான் நினச்சாங்க. ஒரு கட்டத்தில் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. முகமது அலி ஜௌஹர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது காபாவுடைய திரையை பிடிச்சி அழுது அல்லாஹ்விடத்துல துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ், இந்திய மண்ணுக்கு சுதந்திரத்தை கொடு யா அல்லாஹ். 2 துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், இந்திய மண்ணுக்கு சுதந்திரத்தை கொடு யா அல்லாஹ் என்பதாக அழுது துவா செஞ்சுட்டு 2வது ஒரு துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ், இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துரு, சுதந்திர இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு கண்ணியமான வாழ்வக்கூடிய என்பதாகவும் துவா செஞ்சாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்திலேயும் மிகப்பெரிய அளவிற்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதி திட்டங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில கூட்டத்தினாலேயும் வந்துச்சு. எனவே தான் அவங்க அப்படி துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், இஸ்லாமியர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையை சுதந்திர இந்தியாவில் கூடி என்பதாக துவா செஞ்சாங்க. அவங்களுடைய வயசான காலத்தில் லண்டன் மேசை மாநாடு கூட்டப்படுது. அப்போ பிரிட்டிஷ்காரவங்க அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. அப்போ முகமது அலி ஜௌஹர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தள்ளாத வயதில் எந்திரிச்சுட்டு 2 மணி நேரம் பேசுகிறாங்க. 2 மணி நேரம் பேசினாங்க. இந்திய மக்களுடைய உணர்வையும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதையும் உங்களுடைய ஏகாதிபத்தியத்தை பற்றியும் பிரிட்டிஷாரர்கள் முன்னாலேயே நபி அவங்க சொன்னாங்கல்ல, இருக்கிறதுலேயே பெரிய ஜிஹாத் என்ன அப்படின்னு சொன்னால், அநியாயக்கார அரசன் முன்னாடி நீ தப்பு செய்கிற என்பதாக உண்மையை உறக்க சொல்வது தான் மிகப்பெரிய ஜிஹாத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கல்ல. அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஜிஹாதை அவர்கள் செய்தார்கள். பிரிட்டிஷார்களுக்கு எதிராகவே அவங்க பேசுகிறாங்க, எங்களுடைய நாட்டுக்கு நீங்கள் சுதந்திரத்தை கொடுக்கணும், எங்களுடைய நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நாட்டில் எனக்கு ஒரு கல்லறையை கொடுத்துருங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தராம அந்த நாட்டுக்கு போக மாட்டேன், அடிமை இந்தியாவில் போய் நான் அடக்கம் செய்யப்பட மாட்டேன், இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்பதாக அந்த நேரத்திலே மிகப்பெரிய அளவிற்கு பிரிட்டிஷார்கள் முன்னாலேயே கடிச்சித்தார்கள். அதுக்கு பிறகு 1 வருஷம் கழித்து மௌத்தாராங்க. அந்த மௌத்தாகக்கூடிய நேரத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கல. இப்போ அவங்களுடைய உடலை தன்னுடைய நாட்டில் தான் நீங்கள் அடக்கம் செய்யணும் என்பதாக 25 நாடுகள் போட்டி போட்டுச்சு. 25 நாடுகள் போட்டி போட்டுச்சு. அந்த மகான், அந்த மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இருக்கிறாரு, அவருடைய உடல் எங்களுடைய நாட்டில் தான் புதைக்கப்பட வேண்டும் என்பதாக 25 நாடுகள் போட்டி போட்டுச்சு. கடைசியாக பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய புனித பூமியான ஜெருசலத்தில் அவர்களுடைய புண்ணிய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அளவிற்கு இந்திய சுதந்திரத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை அதை பற்றி பேசி மக்களுக்கு மத்தியில் அதை பற்றி எடுத்து சொல்லி இன்னும் ஒரு கட்டம் போய் யாரெல்லாம் அடிமைத்தனமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்களாக இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அளவிற்கு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வரலாறுகளில் நாம் இடம்பெற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கே நிறைய பேர்களுடைய வரலாறுகள் தெரியாமல் இருக்குது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் எந்த அளவுக்கு 1000 வரலாறுகளை தெரிஞ்சாமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் நம்மகிட்டே வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, இந்தியாவுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நீங்கள் எல்லாம் எந்த ஒரு போராட்டமும் செய்யலை அப்படின்னு சொன்னால், ஆமாம் நாங்கள் செய்யலை போல இருக்கு அப்படின்னு சொல்லி போகக்கூடிய ஒரு நிலைமை வரும். அந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் வரலாறுகளை நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வரலாறை சொல்லணும். இந்த இந்திய மண்ணுக்காக வேண்டி அதிகமாக போராடியவர்கள், அதிகமாக
உயிர் தியாகம் செய்தவர்கள் நாம தான், நம்முடைய முன்னோர்கள் தான், இஸ்லாமியர்கள் தான் என்பதாக நம்முடைய தலைமுறைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய இரத்தத்தில் எழுதப்பட்டதுதான் இந்த சுதந்திரம் என்பதாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாறுகளை நாம் என்னைக்குமே மறந்து விடக்கூடாது. வரலாறுகளை நாம் அலட்சியமாக நாம் விட்டுறக்கூடாது. அதுவும் இப்போ நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக வரலாறுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். நாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாளைக்கு இந்தியாவினுடைய சுதந்திர தினமாக இருக்குது. பரவலாக பல பள்ளிவாசலில் பல இடங்களில் இந்தியாவுடைய வரலாறுகள் பற்றி பேசப்படும். அப்படி பேசக்கூடிய நேரத்தை நாம் எந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருப்போமோ அந்த நேரத்தில் போய் கலந்து கொண்டு நம்முடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்